திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த புது ஆயக்குடி பேருந்து நிலையம் அருகே நெடுஞ்சாலையின் நடுவே குடிநீர் குழாய் உடைந்து கடந்த 3 நாட்களாக குளம் போல அப்பகுதி தேங்கி காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் தண்ணீரை பொதுமக்கள் மீது அடித்து செல்வதால் பொதுமக்கள் முகம் சுழித்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்திடம் இச்சம்பவம் குறித்து பல்வேறு அமைப்புகள் பல முறை புகார் மனு தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு ஒன்றிய தலைவர் பிரகாஷ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய தலைவர் ரஞ்சித் குமார் சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் சாலையில் குளம் போல் தண்ணீர் காணப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக நாத்து நடும் போராட்டம் நடைபெற்றது. தண்ணீரில் நாற்றுகளை நட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பேரூர் தலைவர் வீரபாண்டியன், துணைத் தலைவர் சிவராஜ், ஒன்றிய செயலாளர் கும்பிடு சுப்பிரமணி, ஒன்றிய தலைவர் செல்வராஜ், ஊடகப் பிரிவு ஒன்றிய தலைவர் கார்த்திகேயன், ஒன்றிய தலைவர் செல்வன் மற்றும் ஒன்றிய செயற்குழு மருதமுத்து, ராமமூர்த்தி, வெள்ளைச்சாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது. ஆயக்குடி பேராட்சியினுடைய நிர்வாகத்தை கண்டித்து இந்த ஒரு சின்ன கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறோம். பாரதிய ஜனதா கட்சி மூலியமாக மக்களுக்கு குடிநீர் தண்ணி கொடுப்பதற்காக ஒரு வாட்டர் சர்வீஸ்க்கு 30,000 ஒரு வார்டில் வாங்கிட்டாங்க. ஒரு வருஷம் ஆகி போச்சு, இன்னும் யாருக்கு வாட்டர் சப்ளை கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே பார்த்தா ரோட்ல கூட தண்ணி போயிட்டு இருக்குது. மக்கள் குடிக்க தண்ணி இல்லை, ஒரு பைப் லைன் கூட போடவில்லை. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது முதலமைச்சர் அவர்கள் நேரடி பார்வைக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குமார் சுப்பிரமணி, நான் பிஜேபியில் ஒன்றிய தலைவராக இருக்கிறேன். தகவல் தொழில்நுட்பம் இங்கே ஆயக்குடி பேராட்சி பார்த்தீங்கன்னா குடிக்கிற மக்கள் தண்ணி இல்லை. 17 வார்டு ஊரில் கடந்த 1 வருஷமா தண்ணியில் குடிக்கிற மக்கள் தண்ணி கிடையாது. அதை ரொம்ப நேரம் போராடி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே ஆயக்குடி பேராட்சியில் மெயின் ரோட்ல தண்ணி ரோடு உடஞ்சு போயிட்டு இருக்கு. இதை பலதரப்பு மக்கள் மனுவாக கொடுத்தாங்க. ஆயக்குடி பேராட்சியில் இது இந்த திமுக ஆட்சி இப்படிதான் நடக்குமான்னு தெரியல. பழனி சட்டமன்றத்தில் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. அவர் ஜெயிச்சு இப்போ வரைக்கும் இந்த ரோட்ல இங்க எந்த நாள் கிடைக்குமோ அந்த இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ எதுக்குமே வரமாட்டாரு. ஓட்டு வாங்குற மட்டும் வருவாரு, ஓட்ட வாங்குவாரு, போயிடுவாரு, அப்படி திண்டுக்கல்ல தான் இருப்பாரு. அதை விட்ட சென்னை இவருக்கு 2 தவிர எதுவுமே தெரியாது எம்எல்ஏக்கு. இப்ப என்னன்னா இங்க ரோட்ல ஜின்னாடிக்கு எதிர்த்தாப்புல, ஜின்னாடி ஆயக்குடி பேராட்சியில ஜின்னாடிக்கு எதிர்த்தாப்புல தண்ணி உடஞ்சு போயிட்டு இருக்கு. இதை பலதரப்பு மக்கள் மனுவா கொடுத்தாங்க. அந்த மனுவை வாங்கி வச்சுட்டு பேராட்சியில கேட்டா நெடுஞ்சாலைத்துறை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, குறை சொல்றாங்க. யாரோ இவங்களை கேட்டா அவங்களை குறை சொல்றது, அவங்களை கேட்டா இவங்களை குறை சொல்றது. இந்த குறை சொல்லியே 1 வருஷம் ஆச்சு. பழனி பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கிற இங்க ஒரு 2 லட்சம் மக்கள் நடந்து வராங்க, பாதசாரிகள். அவங்க நடந்து வரும்போது அனுதினமும் பாத்தீங்கன்னா அவங்க மேல தண்ணி அடிச்சுட்டு போகுது. இந்த தண்ணியை குறை சொல்றதா, வண்டி ஓட்டிற டிரைவரை குறை சொல்றதா, இல்ல இந்த ரோட குறை சொல்றதா, யாரை சொல்றதா எனக்கு தெரியல. இதை நாங்களும் பல முறை சொல்லிட்டோம். இப்ப வரைக்கும் பேராட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. இது எங்களோட மாவட்ட தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் தலைமையிலும், எங்க ஒன்றிய தலைவர் திரு கே பிரகாஷ் அவர்கள் தலைமையிலும் இதை கவனத்துக்கு கொண்டு போய் செலுத்தி விரைவில் இது கண்டுகொள்ளாவிட்டால் நாங்கள் மிக கடுமையான சாலை மறியல் போராட்டம் நடக்கும் என்று திமுகவோட ஆட்சி, ஆளுங்கட்சி திமுக இருக்கிற இடத்துல திமுகவையும் ஆயக்குடி பேராட்சி நிர்வாகத்தை கண்டிச்சு மிகப்பெரிய நல்ல போராட்டம் நடத்த தயாராகிறோம். ஒரு வார காலத்துக்குள் இது நடக்காவிட்டால் இது வன்மையாக கண்டித்து சாலை மறியல் ஈடுபடுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.